வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. டெட் சீராய்வு மனு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அதிக அதிகப்படியான ஷேரிங்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. இந்த டெட்டு சீராய்வு மனு அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்கிறாங்க. அதை பற்றின ஒரு இறுதியான கேஸ் டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிஆர்பியில் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரியுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்பொழுது வரும்? ஸோ பிஜிடிஆர்பியுடைய புதிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும்? டிஆர்பியில் சில முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு பார்க்குறப்ப அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வு ரத்து செய்ய போகிறதா சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டு சீராய்வு மனுவை மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களால் கோர்ட்டில் போடப்பட்டதுங்க. ஸோ அந்த டெட்டு சீராய்வை எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியாக கொடுக்கணும். டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மதிப்பெண்களை மாற்றணும். 2013-17 டெட் பாஸ் பண்ண போஸ்டிங்கை போடணும். ஸோ 149 ஜிஓவை நீக்கணும். இப்படி பல தரப்பட்ட டெட்டை வந்து எல்லாமே மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் வைத்து மனுக்கள் எல்லாமே கோர்ட்டில் பெட்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதோடைய இறுதி தீர்ப்பு நமக்கு விரைவில் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பது வந்து 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடிவாகப்படவில்லை. சரிவர விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷன் டைரிஸ் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் புதிய அப்டேட் வந்து வரலாம். ஆல் த ரிவ்யூ பெட்டிஷன் அகெயின்ஸ்ட் த மேண்டரி judgment are listed the hearing court number 8 in front of the honorable judge T. Bankar data. மன்மோகன் டுமாரோ வில் டேக் பெட்டிஷன்ஸ் ஆர் கேஸ். ஸோ ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கேஸோடைய இறுதி தன்மைக்கு வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்து டெட்டில் பாஸ் பண்ண அனைத்து நபர்களுக்குமே 60 மார்க் எடுத்த அனைத்து நபர்களுக்குமே பாஸ் என்ற அறிவிப்பை நீதிமன்ற தீர்ப்பாக விரைவில் வழங்க இருக்காங்க. இதற்கான ஒரு அரசாணை வந்து தமிழ்நாடு அரசு விரைவில் ரெடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத குறிப்பாகவே சொல்கிறாங்க. ஸோ எல்லோருடைய எக்ஸ்பெக்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருக்குது. பொறுத்துன்னு நம்ம பார்க்கலாங்க. அடுத்து டிஆர்பியில் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த புதிய நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன், யூஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன், பிஆர்டியுடைய நோட்டிஃபிகேஷன், பிஇஓட நோட்டிஃபிகேஷன், இப்படி எல்லா நோட்டிஃபிகேஷனும் எதிர்பார்க்குறீங்க ஆனுவல் பிளான பிரகாரம். ஸோ தேர்தலுடைய ரிசல்ட் வந்த பின்னாடி இதற்கு ஒரு முக்கியமான புதிய அரசு எந்த அரசு ஆட்சி அமைத்தாலும் புதுசாக ஆசிரியர்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் அனைத்துமே வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய செய்தி வர இருக்கு. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வுகளை மறுதேர்வு வைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. அதற்கான ஒரு பெரிய அரசாணையும் விரைவில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றது பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.